தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார். 7ஆம் வீட்டிலே வரக்கூடிய குரு பகவான் என்ன தருகிறார்னா திருமண பிராப்தியை உண்டு பண்ணுகிறார். திருமண யோகம் போன்றவற்றை தருகிறார். 7 இருக்கக்கூடிய குரு என்ன தருகிறார்னா 9ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். முயற்சியை பார்க்கிறார். முதல்ல உடம்ப பார்க்கிறார். சார் தம்பதிகள் பாத்தீங்கன்னா திருமண யோகத்தை உண்டு பண்ணி தருகிறார். 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரிவு சண்டை உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி தரார் குரு பகவான். 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறதெல்லாம் சரி பண்ணி தரார். 2 பேரும் மீண்டும் இணைந்து ஒன்றா வாழ்றதுக்கான அனுகிரகத்தை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி 4 விதமான நல்ல பலன்களை தருகிறார். 1 கல்யாணம் பண்ணி வைக்கிறார், அடுத்து ஃபாரின் போக வைக்கிறார், உங்களுக்கு தொழிலில் உங்களுக்கு லாபத்தை மட்டுமே தரக்கூடிய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். உடம்பை பார்த்துட்டார். உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா உடல்நிலையில் மாற்றங்கள் போன்றவை எல்லாம் ஏற்படுகிறது. அடுத்து முயற்சியை பார்த்துட்டார். முயற்சி டபுள் மடங்காகி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறது. ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 புத்தாண்டு பிறக்கப் போகிறது. திரும்பி பார்த்தா எப்படி நாட்கள் ஓடிச்சுன்னே தெரியல குருஜி. அப்படியே 2024 வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 2025 வரப்போகுது. எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். இந்த 2025 ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஏதேனும் ஒரு பயிற்சி நடக்கும். ஒன்று சனி பயிற்சி நடக்கும், இல்லை குரு பயிற்சி நடக்கும், அல்லது ராகு கேது பயிற்சி நடக்கும். ஏதாவது ஒன்று நடக்கும். அந்த வகையில் ஒருத்தருக்கு நல்லது நடக்கும், ஒருத்தருக்கு கெட்டது நடக்கும், அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த வருடம் மட்டும்தான் 3 பயிற்சிகளும் ஒரு சேர நடக்கிறது. குரு பயிற்சி நடக்கிறது, சனி பயிற்சி நடக்கிறது, ராகு கேது பயிற்சி நடக்கிறது. இந்த 3 பயிற்சிகளும் பல முத்தாய்ப்பான நல்ல விஷயங்களை வாரி வழங்க போகிறது. இந்த வருடம் ஃபுல்லா பணமழை தான். இந்த வருடம் ஃபுல்லா வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை, திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் போன்ற எதெல்லாம் அனுகிரகமோ வாழ்க்கையில் இதற்காக ரொம்ப காத்துட்டு இருந்தேன் குருஜி, எனக்கு இந்த விஷயம் எப்போ கிடைக்கும்னு எனக்கு தெரியல என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அந்த வரம் இந்த வருடத்தில் கிடைக்கும். இந்த வரம் தருவதிலே முக்கியமான ஆளாக கருதப்படுபவர் யார் என்றால் குரு. காரணம் என்னன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி என்னன்னா குரு பலம் வந்தாச்சா, கல்யாணமாக போது குரு பலம் வந்தாச்சா, குழந்தை பிறக்க போது குரு பலம் இருக்கா, நம்ம கேட்குறோமா இல்லையா? குரு பலம் இருக்கா, ஒரு வித்யை ஒரு தொழில் தொடங்க குரு பலம் இருக்கா? அந்த குரு பலம் என்பது அத்தனை ஒரு உயர்ந்த விஷயமாக கருதப்படுகிறது. அந்த குரு பயிற்சி வருகின்ற மே 15ஆம் தேதி, அதாவது 2025 மே 15ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கவிருக்கிறது. இந்த குரு பயிற்சி மே 15 நடந்து முடிந்த பின்பு நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை, பொதுவாகவே இந்த வருடம் இந்த கேந்திர பலம் பெற்று குரு விளங்குகிறார். புதனுடைய வீட்டில் இருக்கிறார். புதனுடைய வீடு அப்படிங்கிறது என்னன்னா இந்த பக்கம் மீனம், அதுல சனி இருக்கார், இந்த பக்கம் மிதுனத்துல புதன் இருக்கார், மிதுனத்துல குரு இருக்கார். அப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பலன்களை வாரி வாரி தரப்போகிறார். கேந்திர பலம் பெற்ற குரு பகவான். ஸோ அவ்வகையிலே இந்த 15ஆம் தேதி மே 15 குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு செல்லுகிறார். இந்த மிதுன ராசியில் நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி யாருக்கெல்லாம் யோகங்களை தரப்போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்ப்போம். இந்த குரு பயிற்சி பலன்களை கேட்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றங்களும் ஏற்றங்களும் திருப்பங்களும் உண்டாக போகிறது. ஐ எம் ஷூர். அவ்வகையிலே தனுசு ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார். 7ஆம் வீட்டிலே வரக்கூடிய குரு பகவான் என்ன தருகிறார்னா திருமண பிராப்தியை உண்டு பண்ணுகிறார். திருமண யோகம் போன்றவற்றை தருகிறார். திருமணம் சார் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருமண யோகம்ங்கிறது வாழ்க்கையில் அடுத்த படிநிலை. நான் பிரம்மச்சாரியாக இருந்தேன் சார், இப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ்னால் என்னங்கிறது எனக்கு புரிய வந்தது. நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கு அதே மாதிரி ஃபாரின் யோகம். இந்த நாட்டில் இருந்த வரைக்கும் எனக்கு இருந்த சம்பளத்தை வச்சு என்னோட குடும்ப கடனை அடைக்க முடியல. என்னுடைய கடன் பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்போ நான் ஃபாரின் போகிறதுனால என்னுடைய குடும்ப கடன்களெல்லாம் நான் அடைச்சிட்டேன். இப்போ நான் கடனே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன். 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் திருப்பங்கள் போன்றவை உண்டாகிறது. 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது விஐபி தொடர்புகள் போன்றவை உண்டாகிறது. பார்த்தீங்கன்னா எனக்கு சாதாரண லெவலில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஐபி தொடர்புகள் எனக்கு உண்டாயிட்டாங்க. நான் அடுத்த படிநிலைக்கு போயிட்டேன். சரி, என்றைக்குமே ஒரு நாள் காலையில் இப்போ ஒரு பார்க் இருக்குது, ஒரு நாள் பார்க்கில் நீங்களும் ஒரு பெரிய மனிதரும் வாக்கிங் போகிறீங்க, டெய்லி போவீங்க. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு போவீங்க.
ஒரு நாள் நீங்கள் லேட்டாக போகிறீங்க, அப்போ அவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு என்னாச்சு, ஏன் லேட்டு? அப்போ நீங்கள் சொல்கிறீங்க நைட்டெல்லாம் ஓவர் டைம் பார்த்துட்டு வந்தேன் சார், இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன், வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு எல்லாம் சொல்கிறீங்க. அப்போ அவர் சொல்கிறார் என்ன கம்பெனியில் வேலை செய்கிறேன், இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன். அதுக்கு அவர் சொல்கிறார் நீங்கள் வந்து ஏன் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, இதுக்கு நீங்கள் எங்கிட்டே வேலை பார்க்கலாமே. எங்கிட்டே வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த 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 போஸ்டிங் தரேன் போன்ற விஷயங்களை தரார். ஒரு நொடியில் வாழ்க்கை மாறி போச்சு. வாழ்க்கை பாருங்கள், ஒரு நொடியில் மாறி போச்சு. 7ஆம் வீட்டில் வந்த அந்த பெரிய மனிதர்களுடைய தொடர்பு என்பதால் ஒரு நொடியில் வாழ்க்கை என்பது தலைகீழாக மாறிவிட்டது. வாழ்க்கையை மாற்றக்கூடிய அம்சம் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தொடர்ந்த முயற்சிங்கிறத விட அது உண்டாகக்கூடிய லாபம். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு தான் உங்களுக்கு அந்த பெரிய மனிதரை அறிமுகப்படுத்தி வைத்தார். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு தான் உங்களுக்கு ஆசைப்பட்ட பொண்ணு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்த பொண்ணாக இருந்ததுன்னா ஐடி போகும் சார், ஏதாவது ஃபாரின் அவங்களோட சேர்ந்து நானும் போயிடலாம், நான் படித்த படிப்புக்கு எனக்கு ஃபாரின் யோகம் கிடையாது, நான் அவங்களோட சேர்ந்து அங்கே போய் செட்டில் ஆகிட்டேன்னா 2 பேருமா சேர்ந்து சம்பாதிப்போம் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டு பண்ணி தருவார் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு. 7இல் இருக்கக்கூடிய குரு என்ன தருகிறார்னா 9ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார், முயற்சியை பார்க்கிறார். முதல்ல உடம்பை பார்க்கிறார். சார் தம்பதிகள் பார்த்தீங்கன்னா திருமண யோகத்தை உண்டு பண்ணி தருகிறார். 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரிவு சண்டை உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி தரார் குரு பகவான். 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறதெல்லாம் சரி பண்ணி தரார். 2 பேரும் மீண்டும் இணைந்து ஒன்றாக வாழ்கிறதுக்கான அனுகிரகத்தை குரு பகவான் உண்டு பண்ணி தருகிறார். நீங்கள் 2 பேரும் இணைந்திருப்பீங்க. தேவையில்லாத சண்டைகள் எங்கள் லைஃப்பில் வந்துகிட்டே இருக்க குருஜி, ஏன்னே தெரில, எங்களுக்குள்ளே யாராவது ஒரு கேரக்டர் வந்து எங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டுட்டே இருக்காங்க, அதெல்லாம் சரியாகும். 7 குரு பகவான் 11ஆம் பார்வையாக 5ஆம் பார்வையாக 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய மாமனார் மாமியார், அதாவது புகுந்த வீடும்பாங்க பெண்களாக இருந்தால், இதெல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கக்கூடிய அற்புதமான அம்சங்கள் போன்றவை ஏற்படுகிறது. குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்களாக எல்லாமே, ஒரு தொழில் தொடங்குறீங்க, இதில் இவ்வளோ லாபம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை போன்றவை எல்லாம் இந்த லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது ஏற்படுகிறது. உங்களோட பழைய பெண்டிங் சொத்துக்கள் எல்லாம் வசூலாகிறது. உடம்பை பார்க்கும்போது உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாம் இந்த குரு பகவான் சரி செய்கிறார். 3ஆம் வீட்டை பார்க்கும்போது சகோதர பாவங்கள் இருக்கும் ஒற்றுமைகள் எல்லாம் சரி செய்கிறார். ஆக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி 4 விதமான நல்ல பலன்களை தருகிறார். 1 கல்யாணம் பண்ணி வைக்கிறார், அடுத்து ஃபாரின் போக வைக்கிறார், உங்களுக்கு தொழிலில் உங்களுக்கு லாபத்தை மட்டுமே தரக்கூடிய 11ஆம் இடத்தை பார்க்கிறார், உடம்பை பார்த்துட்டார். உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா உடல்நிலையில் மாற்றங்கள் போன்றவை எல்லாம் ஏற்படுகிறது. அடுத்து முயற்சியை பார்த்துட்டார், முயற்சி டபுள் மடங்காகி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறது. ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மாபெரும் யோகங்களையும் ஒரு பெரிய அதிர்ஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் மனமகிழ்ச்சியையும் தரப்போகிறது. எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் நல்ல நல்ல கான்டாக்ட்ஸாக மாற்ற போகுது. உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன்னா உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாமே தலைகீழாக மாறப்போகுது. இல்லை பெரிய மனிதர்கள் தொடர்பாக வரப்போகுது. தனுசு ராசிக்காரர்கள்லாம் மகிழ்ந்து வாழ்க்கையை கொண்டாட போகிறது. ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இந்த வருடம் இருக்கும். ஆக 100க்கு 100 மார்க். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.